ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எதற்காக தெரியுமா இந்த பதிவை இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே உன் கண்களில் காட்டியுள்ளேன். நாளை விடியும் போது நீ எதிர்பார்த்த அதிர்ஷ்டமெல்லாம் உன்னிடம் வந்து சேர வேண்டும் என்பதற்காகவும், நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை உன் செவிகுளிர கொண்டு வந்து சேர்ப்பதற்குமாகத்தான் இப்போதே இன்று இரவுக்குள்ளாகவே நான் சொல்வதையெல்லாம் கேட்டு தெளிவு பெறச் செய்துவிட்டேன் என் செல்லமே. இப்போது உன் மனதில் என்ன விதமான எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே மறந்துவிடு அல்லது அழித்துவிடு. எப்போதுமே நீ யோசிக்கக்கூடிய விஷயங்களும் செய்யக்கூடிய செயல்களும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நான் நன்றாக இருப்பேன், என் வராகி அம்மா எனக்கு துணையாயிருந்து என் லட்சியத்தை எல்லாம் நான் அடைவதற்கு உதவி செய்வார் என நம்பிக்கையோடு கூடிய நல்வார்த்தைகளை தான் நீ பேச வேண்டும். எப்போதும் நீ நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கு கிடைக்க வேண்டியதும் நடக்க வேண்டியதும் சரியாக நடந்துவிடும் என் செல்லமே. கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு ஒரு நாள் மாறும், இந்த வராகி அம்மா என்னை காப்பாற்றுவாள் என என்னை நம்பி வந்திருக்கும் உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்க தயாராகத்தான் நான் காத்திருக்கிறேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையுமா பெரிதாக நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய்? யாருக்குதான் பிரச்சனை இல்லை? எங்குதான் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது? ஆனால் உன் பிரச்சனை மட்டும் உனக்கு பூதாகரமாக தெரிவது போலவும், முரண்டு பிடிக்கும் குதிரையைப் போலவும், அடக்க முடியாத யானையைப் போலவும் உன்னால் சமாளிக்க முடியாத பாரமாக இருக்கிறதா? ஐயோ, என் வாழ்க்கையே வெறுமையாகிவிட்டதே என நினைத்து வருத்தப்படுகிறாயா? கலங்காதே, எல்லாவற்றையும் உனக்காக சரி செய்ய இந்த வராகி அம்மா நான் வந்து விட்டேன். இனிமேல் நீ வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொள்ளவே கூடாது என் செல்லமே. உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து உன் திறமைக்கும் அனுபவத்திற்கும் ஏற்றாற் போலவே உனக்கான சந்தோஷத்தை பரிபூரணமாய் உன்னிடம் ஒப்படைக்கப் போகிறேன். நாளை நிச்சயமாக மாபெரும் அதிர்ஷ்டம் ஒன்று உன் வசமாக வந்து சேரத்தான் போகிறது. நீ நடக்க வேண்டும், கிடைக்க வேண்டும் என எதிர்பார்த்த அந்த வெற்றிகரமான சந்தோஷ நிகழ்வையும் உனக்காகவே நான் நடத்தி கொடுக்க போகிறேன் என் செல்லமே. அமைதியோடு கூடிய அற்புதமான வாழ்க்கையை என் அருளால் நீ பெறத்தான் போகிறாய். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணமாக ஒரு சில விஷயங்கள் தவறாய் நடந்துவிட்டது. நீ அதையெல்லாம் நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். ஏன் தேவையில்லாமல் கவலை கொண்டு அதன் காரணமாக யோசித்து யோசித்து மன எரிச்சலுக்கு உள்ளாகி தொட்டால் சினுங்கி போல யார் வாயை திறந்தாலும் உடனே கோபப்பட்டு கத்துகிறாய்? எல்லாரிடமும் எரிச்சலோட பேசுகிறாய்? மனம் உடைந்து போய் உனக்குள் இருப்பதை மற்றவர்களிடம் சொல்லவும் முடியாமல் இப்படி எதற்காக உனக்கு நீயே துன்பமிழைத்துக் கொள்கிறாய் என் செல்லமே? வாழ்க்கையில் உன்னுடைய சக்தி என்ன என்பதை தெரியாமல் தானே இப்படி பிதற்றிக் கொண்டிருக்கிறாய்? உன் மனதின் உணர்ச்சிகளையும் சரி, உன் வாழ்க்கையின் கஷ்டங்களையும் சரி, எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய வகையில் அற்புதமான திறமைசாலியான என் பிள்ளையான உனக்கு உன்னுடைய திறமை என்னவென்பதே தெரியவில்லை. உன் மனம் என்பது உணர்ச்சிகளை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக இருப்பதெல்லாம் சரிதான். ஆனால் நல்ல உணர்ச்சிகளை மட்டும் உனக்குள் வைத்துக்கொள் என் செல்லமே. தேவையில்லாத கோபத்தையும், பயப்படுவதையும், பதட்டப்படுவதையும், அவசரப்படுவதையும், இந்த உணர்ச்சிகளையெல்லாம் முதலில் தூக்கி போட்டுவிடு. கலக்கமான உன் வாழ்க்கையை மாற்றி களங்கமே இல்லாத வாழ்வாக நான் செய்ய போகிறேன். என்னுடைய அருளால் உன் வாழ்க்கை படிப்படியாக உயர்ந்து எல்லா வளமும் நலமும் பெற்றதாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கையில் மற்றவர்கள் உனக்கு இழைத்த துரோகத்தால் நீ மன வலிமை இழந்து போய் இப்போது கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் மனமும் வாடிப்போய் கிடக்கிறது என்பது எனக்கு தெரியும். என்ன செய்வதென தெரியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கும் உன்னுடைய நிலைமையை அறிந்ததால் தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை வரவழைத்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் நடத்தி முடிப்பதற்காக நான் வந்து விட்டேன். துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற பழமொழியை கேள்விப்பட்டிருப்பாய்தானே? துரோக செயலாக இருந்தாலும் சரி, அல்லது துரோகத்தை செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, துரோகிகளையும் அவர்கள் செயல்களையும் விட்டு விலகி அதை பற்றி யோசிப்பதையே நிறுத்திவிடுவதுதான் உனக்கு நல்லது. ஒரு பிரச்சனையை சமாளிக்க வேண்டும் என நீ நினைத்தால் அதை பற்றி யோசிக்காமல் அப்படியே அதை ஆறப்போட்டாலே போதும் என் செல்லமே.
அந்த பிரச்சனையோ சிக்கலோ ஒன்று அது தானாக ஆறிவிடும் அல்லது தானாகவே அடங்கிவிடும். அது புரியாமல் ஐயோ இப்படி நடந்து விட்டதே, நாம் என்ன செய்ய போகிறோம் என வலி தாங்காமல் மனசுக்குள் அதை மீண்டும் மீண்டும் யோசித்து உன் மனமே பாரமாகி சுமக்க முடியாமல் நீதானே கஷ்டப்பட்டு உடல் சோர்ந்து துவண்டு போகிறாய். முதலில் உன்னுடைய மன வலிமையையும் உன்னுடைய தைரியத்தையும் நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தீய சக்தியிலிருந்தும் தீய செயல்களை செய்யக்கூடிய மனிதர்களிடமிருந்தும் உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். வாழ்க்கையில் தோற்பவன்தான். நாம் தோற்றுவிட்டால் பல பேர் பலவிதமாய் கேள்வி கேட்பார்களே, அதை சமாளிக்க என்ன செய்ய வேண்டும் என காரணங்களை தேடி தேடி கண்டுபிடிப்பான். ஆனால் வெற்றி பெறக்கூடிய மனிதன் வெற்றி பெறுவதற்கான பாதையைத்தான் கண்டுபிடிப்பான். நீயும் அப்படி வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான பாதைகளையும் வழிகளையும் கண்டுபிடித்தால் போதும். தோற்பதற்கு பல பாதைகள் இருக்கும், அது சுலபமாகவும் இருக்கும். ஆனால் வெல்வதற்கு ஒரு பாதையே இருந்தாலும் கூட அதுவும் மிகவும் கடினமானதாகத்தான் இருக்கும். இப்போது உன் வாழ்க்கை கடினமாக இருக்கிறது என்று தானே நினைத்து கொண்டிருக்கிறாய்? கூடிய விரைவில் இந்த கஷ்டமெல்லாம் விலகி போய் கடினமெல்லாம் மறைந்து போய் உன் இஷ்டப்படி சந்தோஷமான வாழ்க்கையை சுகமாய் நீ வாழப் போகிறாய். மன நிம்மதியோடு நீ உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாய் இருப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போது நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? இத்தனை நாட்களாய் எனக்கு கிடைக்காத வெற்றியும் சந்தோஷமும் இனிமேலா கிடைத்துவிடப் போகிறது என யோசிக்கிறாயா? மனித வாழ்க்கையில் வயதுக்கும் வெற்றிக்கும் தொடர்பே கிடையாது. எப்போது எந்த வயதில் வேண்டுமானாலும் நீ நினைத்தால் உனக்கான வெற்றியை என்னால் வரவழைக்க முடியும். உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டுமென்றால் வெற்றியும் தோல்வியும் கூட அவசியம்தான் என் செல்லமே. வெறும் வெற்றி மட்டும் இருந்தாலும் உன் வாழ்க்கை இனிமையானதாக இருக்காது. வெறும் தோல்வி மட்டும் இருந்தாலும் உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்காது. அதனால்தான் நீ எதிர்பார்த்த விஷயங்களை அடைவதற்காக நீ லட்சிய பாதையில் முன்னேறி செல்லும் போது அதற்கு முள்ளாகவும் தடையாகவும் நான் பல விஷயங்களை உருவாக்குகிறேன். ஆனால் நீ நிச்சயம் இதிலிருந்தெல்லாம் சமாளித்து சரி செய்து முயற்சிக்கேற்றாறு உன்னுடைய உழைப்புக்கேற்றாற் போலவே மிகப்பெரிய வெற்றியை பெறத்தான் போகிறாய். கடிகார முட்களோடு சேர்ந்து நீயும் சுற்றி கொண்டேதானே இருக்கிறாய். உனக்கு வாழ்க்கையில் ஏன் வெற்றி முக்கியம், எதற்காக நீ வெற்றி பெற துடிக்கிறாய் என எல்லா விஷயங்களையும் அறிந்து வைத்துள்ள நான் நீ வெற்றி பெறுவதற்கு உதவி செய்யாமலா விட்டுவிடுவேன்? நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையில் உனக்கான பாதையில் நீ வெற்றி பெறுவதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாய் இருக்கத்தான் போகிறேன். இப்போது உனக்கு கிடைக்கப் போகிற வெற்றி என்பது உன் வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமாய் மாற்றும் என்பதை அறிந்தவளாகத்தானே நான் இருக்கிறேன். வாழ்க்கை என்றால் வெற்றியும் தோல்வியும் பெரிய விஷயங்கள் கிடையாது. நீ மனது வைத்தாலே போதும், உனக்கான வெற்றிகளை உன் வராகி அம்மா நான் வாரி வழங்குவேன். ஓம் வராகி.